ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நன்றி சுவாமி. கடந்த மாதங்கள் முழுவதுமாக நீர் கண்ணீர் கருவிழி போல எங்களை பாதுகாத்தீர் ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உம்முடைய சன்னிதானத்தில் இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். எங்களிடத்தில் மேன்மைகளை எடுத்து போடுங்க ஏசப்பா. கண்ணின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, உள்ளத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. தேசத்தில் சமாதானத்தை தாங்க ஏசப்பா. தேசத்தில் இழந்த நாட்டின் பொருளாதாரத்தை திரும்ப தாங்க ஏசப்பா. பஞ்சம், கொள்ளை நோய்கள், தீவினைகள், தீவிரவாதிகளின் தாக்கம் முற்றிலும் நீக்கி போடுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. சோதனைகளில் இருந்து விடுதலை தாங்கப்பா. மனிதர்களின் முக கவசத்தை கிழித்து எரிந்துங்கப்பா. பொல்லாத மனிதர்களின் சூழ்நிலைகளை மாற்றி அமைங்க ஏசப்பா. சட்ட விரோதமாக நாட்டில் பண்ணுகிற ஆக்ரோஷத்தை அடக்கி போடுங்க ஏசப்பா. தமிழ்நாட்டை உம்முடைய பலத்த கைக்குள் அடக்கி வைங்க ஏசப்பா. அப்பா, இந்த விளைவுகள் ஒன்றும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் உமக்கு முன்பாக செல்லட்டும். நியாயம் விசாரிக்கிறவர் நீரப்பா, மனுஷன் அல்ல. நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. நல்ல பிதாவே, நன்றி ஏசப்பா. ஜெடிகே நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அம்மா பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் தகப்பனே, பரீட்சை இருக்கிற பிள்ளைகள் ரிசல்ட் வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இனி வரப்போகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. பண வசதிகளை கொடுங்க ஏசப்பா. இன்னும் வெளியூரில் சென்று படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிசினஸ் செய்கிறவர்கள் விமானம் மூலம் சென்று ஆண்டவரே, பிசினஸ் செய்கிறவர்கள், உயர்கல்வி படிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா. விமான கோளாறுகள் ஒன்றும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஊழியர்கள் அநேக இடங்களில் ஆண்டவரை விமானம் மூலம் ஊழியம் செய்கிறார்கள் அப்பா. அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஜெடிகே டிவியில் ஆண்டவரை வேலை பார்க்குற எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த பழுதும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அந்த மழை தாக்கத்தினால ஆண்டவரே எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்தீரப்பா. இன்னும் தேவையான மழைகளை கொடுங்க ஏசப்பா. விவசாயிகள் ஆண்டவரே, தண்ணி பஞ்சம் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க விவசாயிகளை. அவங்கள தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. இன்னும் ஜெடிகே டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தந்துனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? தந்துனை மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லை உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தீற்றும் நீரும் ஆனந்த மல்லோ. அன்பர் உன்னை தீற்றும் நீரும் ஆனந்த மல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சோளும் நீரும் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சோளும் நீரும் என்ன பேரின்பம். சோர்ந்து போக
மனமே சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி வானில் நிகழும் மாற்றங்கள். இஸ்ரவேலை காக்கும் தேவன் ஒருவர் உண்டு. அவர் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் தாமே. வேதத்தில் சொல்லப்பட்ட பல யுத்தங்களில் தேவன் இஸ்ரவேலுக்காக முன் நின்று யுத்தம் செய்து இஸ்ரவேலை காத்துள்ளார். கிபியோனை எதிர்த்து 5 ராஜாக்கள் யுத்தத்திற்கு வந்தபோது யோசுவா ஒரு முறை அவர்களுக்கு உதவ தேவனால் அனுப்பப்பட்ட அந்த 5 ராஜாக்களை முறியடித்தான். காரணம், கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். அவர்களுக்கு பட்டயமாக உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. யோசுவா 10:8. யோசுவாவின் பட்டயத்தினால் கொன்றவர்களை பார்க்கிலும் கர்த்தர் வானத்தில் இருந்து அனுப்பின பெரிய கல் மழையினால் செத்தவர்கள் அதிகம். காரணம், கர்த்தர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் கர்த்தர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் மிகை ஆகாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே யுத்தத்தை நடத்துவேன், நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று அன்றைக்கு கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கை இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலில் ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் வெற்றிக்கு காரணம் அவர்களுடைய ஞானம், விஞ்ஞானம், புயபலம், படைபலம் மட்டுமே என்று யோசிக்கிறார்கள். ஆனால் கர்த்தரின் கரம் இருப்பதை அவர்கள் இன்னும் அறியவில்லை. இதே போலதான் நாமும் அநேக நேரம் நமது சொந்த பலத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அது அல்ல, கர்த்தருடைய ஓங்கிய புயமே நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. 19 வயதுள்ள இளைஞனாய் தீபத்திற்குள் ஊழியம் செய்ய சென்றவர்தான் சாது சுந்தர் சிங். அவர்கள் ஒரு முறை லாசா பட்டணத்திற்குள் நுழைந்தார். அம்மக்களிடையே சுவிசேஷத்திற்கு வரவேற்பு இல்லை. ஆனால் அவர்கள் சுந்தர் சிங்கை பிடித்து அந்த நாட்டில் பிரதமர் லாமாவிடம் கொண்டு சென்றார்கள். அந்த சுந்தர் சிங்கிற்கு மரண தண்டனை விதித்தார்கள். அந்த நாட்டில் வழக்கத்தின்படி அவர்கள் அவரை எலும்புகள் நிறைந்த கிணற்றுக்குள் தூக்கி எறிந்தார்கள். மயக்கம் தெளிந்து எழுந்த பொழுது எங்கும் இருளாக இருந்தது. இதற்கு முன் கிணற்றில் வீசப்பட்ட பலரது அழுகிய மாமிசமும் எலும்புகளும் எங்கும் நிறைந்து இருந்தன. தாங்க முடியாத துர்நாற்றம் வீசியது. பசி, தாகம், வேதனை இவைகளின் மத்தியில் சுந்தர் சிங்கிற்கு தூக்கம் வரவில்லை. 3ஆம் நாளில் ஜெபித்து மரணத்தை எதிர்பார்த்து காத்து இருந்தார். திடீரென்று மூடியிருந்த கிணற்றின் பூட்டை யாரோ ஒருவர் திறக்கும் சத்தம் கேட்டது. ஆர்வத்துடன் அண்ணார்ந்து பார்த்தபோது மேலே இருந்த மனிதர் கீழே விடப்பட்ட கயிற்றை ஒன்றை தன் இடுப்பில் கட்டிக்கொள் என்றார். மேலே வந்ததும் அவர் சுந்தர் சிங்கை
தூக்கி கிணற்றில் இருந்து வெளியே விட்டார். மறுபடியும் கிணற்றின் கதவு மூடப்பட்டது. சத்தம் கேட்டது. அவருக்கு நன்றி சொல்லும்படி திரும்பி பார்த்த பொழுது என்ன ஆச்சரியம்! அங்கு யாருமே இல்லை. கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தினால் மரண தருவாயில் இருந்த அவரை விடுவித்து தம்முடைய வல்லமையை நிரூபித்தார். சுந்தர் சிங்கை போல நாமும் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கலாம். நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் தேவன். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அவராலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் என்பதை மறந்து போகக்கூடாது. நேபுகாத்நேச்சார் ராஜாவால் பொற்சிலை நிரூபிக்கப்பட்டு பாபிலோன் மாகாணத்திலிருந்து எல்லோரும் சிலையை வணங்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தபோது 3 வாலிபர்கள் வணங்கவில்லை. ஏன் என்று ராஜா கேட்டபொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு உமக்கும் உத்தரவு செல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. தானியேல் 3:16 என்று பதில் சொல்லினார். எப்படி இவர்களால் இப்படி தைரியமாக உத்தரவு சொல்ல முடிந்தது என்று யோசிக்கும் பொழுது, எரிந்து கொண்டு இருக்கிற அக்கினியின் வல்லமையை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது என்று விசுவாசித்தார்கள். உபத்திரவ காலத்தில் நமக்கு விசுவாசம் மிகவும் முக்கியம். இந்த உலகத்தில் உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் இவைகளெல்லாம் நமக்கு வராது என்று இயேசு நமக்கு சொல்லவே இல்லை. மாறாக உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33 என்றுதான் இயேசு சொல்லுகிறார். தங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்த ராஜாவை பார்த்து இவர்கள் சொன்ன விசுவாசத்தை என்னவென்றால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தானியேல் 3:17 என்ற இந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் கேட்டு தம்முடைய வல்லமையினால் எரிகிற அக்கினி சூளைக்கு இவர்களை தப்புவித்து கர்த்தர் பராக்கிரமமுள்ள தேவன் என்பதை நேபுகாத்நேச்சரும் பாபிலோன் மாகாணத்தில் உள்ள அனைவரும் நிரூபித்தார்கள். இவர்கள் 3 பேரும் தங்களுடைய மரண தருவாயில் ஆண்டவரை நிந்திக்கவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. ஏன் இந்த பாடுகள் என் வாழ்வில் அனுமதித்தீர் என்று ஆண்டவரிடம் கேள்வி கேட்கவும் இல்லை. கப்பல் பிரயாணத்தில் இருந்த சீஷர்கள் தங்கள் படகு சுழல் காற்றினால் பெரும் அலைகளினாலும் அடிக்கப்பட்ட போது மரித்து விடுவோமோ என்று அவிசுவாசத்தினால் இயேசுவை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டிவிட்டு அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். தங்களோடு இருக்கும் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை சீஷர்கள் உணராமல் இருந்தபடியால் தான் பயந்தார்கள். ஒருவேளை நாமும் இந்த சீஷர்களைப் போல நமது வாழ்க்கை என்னவாகும் என்று பயந்து போன நிலையில் இருக்கலாம். நம் சூழ்நிலைகளை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தேவன் என்றும் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்து இருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்பதை நினைவுபடுத்தி நாம் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தம்மை நம்புகிறவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். தங்களுடைய மரண தருவாயில் தேவன் எங்களை விடுவிப்பார் என்ற விசுவாசத்தோடு இருந்த 3 எபிரேய வாலிபர்கள் மத்தியில் உலாவின கர்த்தர் நம் நடுவிலும் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். பராக்கிரமம் உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பு வானத்திலும் பூமியிலும் பல அடையாளங்கள் தோன்றும். இவைகளெல்லாம் வருகைக்கு முன்பு கட்டாயம் நடக்கும். வானம் சிவப்பு நிறம் ஆகும்
போதெல்லாம் மனதில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நினைத்து கொள்ள வேண்டும். சமீப காலங்களில் வானத்திலே தேவ தூதர்களையும் சந்திரன் இரத்த சிவப்பானதையும் உலகின் பல நாடுகளிலும் எக்கால சத்தங்களையும் பலர் பார்த்ததையும் கேட்டதையும் நாம் படித்திருக்கிறோம். இவைகளெல்லாம் இயேசுவின் வருகைக்கு முன்பாக அவர் சொன்ன அடையாளங்கள்தான். வானத்தில் இருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். லூக்கா 21:11 என்ற வேத வசனம் மிக நமக்கு துல்லியமாக நாம் வாழும் காலத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் நிகழும் மாற்றங்களை நாம் கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகைக்கு முன்பாக என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று சொன்னாரோ அவை அனைத்தையும் நாம் வாழும் காலத்திலே நிறைவேறி கொண்டு வருகிறது. நம்மை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். எனவே அவர் வருகைக்கு ஆயத்தமாகி அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். நாம் எச்சரிக்கையாய் இருக்கும் பொழுது இதோ எல்லாவற்றைக்கும் முன்பதாக நமக்கு அறிவித்து இருக்கிறேன். மார்க் 18:29 நம்முடைய வாழ்க்கையை நினைத்து நமக்கு ஏற்படும் பலவிதமான போராட்டங்களை நினைத்து சோர்ந்து போகாமல் அவர் நம்மீது நிச்சயம் இறங்குவார். நம்மை கண்டும் காணாதவர் போல இருக்க மாட்டார். எப்பொழுதுமே நம்முடைய கண்ணீரையும் பாரங்களையும் நினைத்து நமக்கு நிச்சயம் உருக்கமாக இறங்குவார். வேதத்தில் நாம் காண்கிற எத்தனையோ பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல முறை இடர்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடர்கள் எல்லாம் வந்து தேவன் அவர்கள் மீது அவர்கள் இருதயத்தை பார்த்து இறங்கினார். அவர்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி ஆறுதல் படுத்தினார். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் தேவன் இறங்குவராக இருந்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். கோபம் அதிகமாக வரும்பொழுது மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் அவசரமாக பல முடிவுகளை எடுத்து விடுகிறோம். நமக்கு தவறு செய்த மனிதர்களை பார்த்து இறங்கவே மாட்டோம். சில நேரங்களில் நாம் இறங்கினாலும் தவறு செய்தவர்கள் மனம் திருந்த மாட்டார்கள். அதே தவறை திரும்பவும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நாம் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி விடுகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம் அனைவருடைய வாழ்க்கையையும் அறிந்து இருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. சகலத்தையும் அறிந்திருந்தாலும் கூட ஒரு நாளும் தேவன் நம்மை கொன்றுவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று நினைத்து கூட பார்ப்பது இல்லை. சில நேரங்களில் நம்மை சிட்சிக்கிறார். ஆனால் அந்த சிட்சையில் நாம் திருந்தும் பொழுது அவர் நம்மை நேசித்து வழி நடத்துகிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை அவனுடைய சந்ததிகள் தவறு செய்தாலும் அவற்றை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு செய்த உடன்படிக்கையும் வேதத்தில் நாம் காணும் அனைத்து பக்தர்களும் செய்த உடன்படிக்கைகளையும் அவர் தவறாமல் நினைவு கூர்ந்து அதில் எழுதியிருக்கிறபடியே அவர்களை ஆசீர்வதித்தார். உதாரணமாக வேதத்தில் ஆதியாகமம் 18:15 நாம் பார்ப்போம் என்றால் அங்கே தேவன் யாக்கோபுக்கு செய்கிற உடன்படிக்கை என்னவென்றால், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்கிறார். ஆம், தேவன் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். நம்மேல் கண்ணை வைத்து பாதுகாத்து வழி நடத்துவார். நாம் அறியாத ஆபத்துக்களிலும் நாம் கண்டிராத பாதைகளிலும் அவர் நம்முடைய உடன்படிக்கையை நினைத்து நம்மை வழிநடத்தி செல்லுவார். நாம் நினைக்கலாம், தேவன் மறந்து விட்டாரோ நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரே என்று.
ஆம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் சொல்வதை நிறைவேற்றுவார். நிறைவேற்றும் வரைக்கும் நம்மை கைவிடவே மாட்டார். யாக்கோபு தன்னந்தனியாக இருந்தபோது தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் சொன்ன ஒரு காரியத்தை கூட அவர் நிறைவேற்றாமல் இருக்கவில்லை. அதே வல்லமையுள்ள தேவன் நாம் செய்ததை நமக்கு சொல்லி இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் நாம் தேவனை நேசித்து முன்னேறுவோம். அவர் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நாம் பயப்படத்தக்க சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பலத்த பாதுகாப்பை இப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஒருவனும் உன்னதமான தேவனின் கண்களை தொட்டு அவரை வேதனைப்படுத்த முடியாது. அதே விதமாகத்தான் பாதுகாப்பை இப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஒருவனும் உன்னதமான தேவனின் கண்களை தொட்டு அவரை வேதனைப்படுத்த முடியாது. அதே விதமாகத்தான் அனுமதி அளிப்பது இல்லை. நான் என் கைகளை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். சகரியா 2:9. கர்த்தர் சத்துருக்களை எச்சரிக்கிறார். நம் கண்களுக்கு நேராக யாராவது கையை நீட்டினால் நம்மை அறியாமலேயே தன் இச்சை செயலாக நம்முடைய கரங்கள் செயலாற்றுவதை போல கர்த்தர் செயல் ஆற்றுவார். அவர் நம்மை இப்படி பாதுகாக்கும் போது நாம் வேறு எந்த பாதுகாப்பையும் நாட தேவை இல்லை. அவரே நம்முடையவர்களை அக்கினி மதிலாக பாதுகாத்து வருகிறார். சகரியா 2:5. சீரியாவின் ராஜா தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை பிடிக்கும்படி குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினார். ஆனால் எலிசா கலக்கம் அடையவே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எலிசாவை சுற்றி இருக்கும்படி அக்கினிமயமான குதிரைகளையும் இரதங்களையும் அனுப்பிவிட்டார். இப்படி பாதுகாக்கும் தேவனை அறிந்த தாவீது சத்துருக்கள் சூழ்ந்து கொண்ட வேளை கண்ணின் மணி போல என்னை காத்தருளும் என்று சங்கீதம் 17:8 என்று நம் ஜெபிக்கிறார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்றால் நாம் அவருக்கே சொந்தமானவர்கள். நாம் நமக்கு சொந்தமல்ல என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய உடைமைகளை உரிமை அல்லது சொந்தம் பாராட்டும் கர்த்தர் பரிசுத்த தேசத்தில் யூதாவாகிய நம்மை தெரிந்து கொள்ளப்படுகிறார் என்று சகரியா சொல்லுகிறார். அப்படியானால் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டாலே நாம் அவருடைய பங்காக அல்லது அவருடைய உடைமைகளாக அல்லது அவருடைய சொந்த ஜனமாக வாழும் பாக்கியம் பெறுவோம். பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு பார்த்து, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களே என்று வலியுறுத்தி சொன்னார். நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக நம்முடைய சொந்த இரத்தத்தையே விலை கிரயமாக சிந்தின நம் இயேசுவின் அன்புக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போமாக. அப்பொழுது அவருடைய உடைமைகளை நாம் வாழும் பாக்கியம் பெறுவோம். அவருடைய அன்புக்கும் அவருடைய பாதுகாப்புக்கும் அவருடைய விருப்பம் பரிசுத்த வாழ்க்கைக்கும் நம்மை அர்ப்பணிக்கும் போது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்போம். வானத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை நம்முடைய கண்களால் சில நாட்களில் காண முடியாது. மேகங்கள் அவற்றை மறைத்து கொள்ளுகின்றன. மாலை நேரங்களில் மாலை சிகரங்களின் மகத்துவத்தை காண முடியாதபடி தாழ்வான மேகங்கள் அவற்றை நமக்கு மறைக்கின்றன. அதே விதமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவற்றை நாம் காண முடியாதபடி நம்முடைய மாம்ச பலவீனங்கள் அல்லது அவிவிசுவாச சிந்தனைகள் மேகங்கள் போல நின்று மறைத்து கொள்ளுகின்றன. ஆனால் நட்சத்திரங்கள் என்றும் பிரகாசித்து கொண்டே இருப்பது போல தேவ வாக்கு தத்தங்களும் எப்பொழுதும் பிரகாசமாகவே இருக்கிறது. நாம் விசுவாசித்தால் வாக்குத்தத்த நட்சத்திரங்களை அருளும் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று வாக்குத்தத்த பூமியை நோக்கி தேவனுடைய ஜனங்கள் 3 மாத
பயணித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மூலம் அவர்கள் கைக்கொள்ள வேண்டிய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு பூமியில் பிரவேசிக்கும் பொழுது தங்கள் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தையின்படி நடந்தால் வாக்கு தந்த பூமியிலுள்ள சத்துருக்களை குறித்து கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு அளிக்கிறார். யாத்ராகமம் 23 25 அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பராக்கிரமக்காரனை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வாக்குத்தத்தத்தில் பங்கு உண்டு. அப்பத்தை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் அவர் உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்பது கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதே குறிப்பதாகும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கைகளின் பிரயாசத்தினால் சாப்பிடுவான். 128 சங்கீதம் 1 குறிப்பிடப்பட்டுள்ளது. உன் கூடையும் மாவு பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே அப்பம் என்பது கையின் பிரயாசத்தின் பலனை காட்டுகிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம் வாழ்வில் பலிக்கும் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, என்றும் அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது, பஞ்சத்தில் எலியா தீர்க்கதரிசியின் 100 தீர்க்க தரிசனங்களின் புத்திரராய் இருந்தார். எலிசா என் பணிவிடைக்காரனை அழைத்து அனைவருக்கும் ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டான். அவனோ 20 அப்பங்களை 6 பேருக்கு முன் எப்படி வைப்பது என்றான். எலிசாவோ கர்த்தர் சொல்லுகிறார், சாப்பிட்ட பின்பும் மீதி உண்டாகும் என்றார். பணிவிடைக்காரன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்த போது அற்புதத்தை கண்டான். அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்போம் அல்லது முழுமையாய் நாம் கீழ்ப்படிவோம். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமம் 23 25 உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். தண்ணீர் அல்லது நீரூற்று என்றும் ஆசீர்வாதத்தின் சின்னமாக பயன்படுத்தப்படுகிறது. தண்ணீர் என்பது மனிதனின் முயற்சியால் மாத்திரம் பெற முடியாது நன்மைகளையே குறிப்பதாகும். தண்ணீரை தருபவர் கர்த்தர் ஒருவரே வானத்து பனியையும் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்யும் பண்ணுகிறவர். நாம் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் என்று லேவியராகமம் 26 3-4 இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்களித்தார். தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்தபோது ஈசாக்கு எகிப்து தேசம் செல்ல புறப்பட்டார். ஆனால் கர்த்தர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் இரு என்றார். ஈசாக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் பாதையில் நிலைத்திருந்தான். ஈசாக்கு துறவுகளை வெட்ட தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஈசாக்கு 3வது ஒரு துறவை வெட்ட நம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 26 22 நாமும் நம்முடைய வாழ்வில் ரெகபோத்தின் ஆசீர்வாதம் பெற கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வியாதியை விலக்கும் கர்த்தர், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். நான் ஆண்டவர். நம்முடைய வாழ்வில் சகல ஆவிக்குரிய சரீர நோய்களில் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவர். ஏனென்றால் நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று வாக்களிக்கிறார். யாத்திராகமம் 15 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்குகிறோம். அவருடைய சிலுவை பாடுகள் எனக்காக என்று விசுவாசித்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நாம் விசுவாசிக்க உரிமையை ஆக்கும் பொழுது வியாதிக்கு
விலக்கி காக்கப்படுகிறோம். இஸ்ரவேலர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலை கால்களில் பூசிக்கொண்ட பொழுது கர்த்தர் சங்கார தூதன் வீடுகளில் வந்து அவர்களை அதம் பண்ணாதபடி விலக்கி காத்தார். கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து சுதந்தரிக்கும் பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணாதபடி நம்மை பாதுகாப்பார். ஏனென்றால் நமக்காக பரிகார இரத்தம் சிந்திய நம் ஆண்டவர் நம்முடைய பரிகாரியாக நம்மை காப்பார். எனவே நாம் பரவ இருக்கும் தொற்று நோய்களை காணும் பொழுது பயப்பட வேண்டியதே இல்லை. வியாதிகள், கொள்ளை நோய்களை பற்றிய பயங்கள் நம்மை நெருக்கும் பொழுது நாம் அவருக்கு முன் தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை பார்த்து தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர் நமக்கு சேமத்தை அல்லது குணமாக்குதலை வாக்களிப்பார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவருடைய முகத்தை தேடுவது என்பது அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பதாகும். நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டால் மாத்திரம் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க முடியும். அப்பொழுது அவர் சரீர ஆவிக்குரிய வாழ்வில் சேமத்தை கொடுக்க வல்லவராக காணப்படுகிறார். அது கர்த்தர் நம்முடைய அப்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். தண்ணீரை ஆசீர்வதித்த அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவோம். வியாதிக்கு விலக்கி பாதுகாக்கப்பட அவருடைய இரத்தத்தை நமக்கு உரிமையாக்கி அவருடைய பிரசன்னத்துக்குள் நம்மை பாதுகாத்து கொள்ளுவோம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். ஜெபம் இருதயத்தின் வாஞ்சையாக வேண்டும். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவீர். வேண்டுதல் என்ற வார்த்தை இருதயத்திற்குள் வாஞ்சை என்று நாம் எண்ணுகிறோம். இருதயம் என்னும் சொல் நம்முடைய உள்ளத்தில் உணர்வுகள், வாஞ்சைகள், ஆவல்கள் ஆகியவற்றில் பிறப்பிடத்தை காட்டுகிறது. எனவே ஜெபம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து எழும்புவதாகவே இருக்க வேண்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய வேண்டுதல் நம் இருதயத்திலிருந்து எழுகின்றதா என்பதை பார்க்கிறார். நம் உதடுகளின் வார்த்தைக்கும் நமது இருதயத்தின் வாஞ்சைக்கும் உள்ள தொடர்பை அவர் உற்று பார்க்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களில் கர்த்தர், இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்கிறார். தெய்வ பிரசன்னத்திற்குள் நாம் வரும் பொழுது இருதயத்தின் வாஞ்சையை பேச முடியாத வார்த்தைகளாக கூட இருக்கலாம், அல்லது அவை தெளிவான அழகான சொற்களால் அமைக்கப்படாமல் போகலாம். ஆனால் நாவின் சொல் பிறவாது இருக்கும் போதே அதை அறிந்த ஆண்டவர் உள்ளத்தில் எழுகின்ற வேண்டுதல்களையே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.